ஒரு கிராமத்தில் ஒரு பணக்காரர் வசித்து வந்தார். அவருக்கு 2 வேலைக்காரர்கள் இருந்தனர். அந்த பணக்காரர் இருவரையும் மிகவும் நம்பினார். அவர்கள் இருவரும் தான் நம்பிக்கைக்கு உத்தரவாதம் அளிப்பவர்கள் என்று அவர் எல்லோரிடமும் கூறுவார். ஒரு நாள் அந்த பணக்காரரின் குழந்தை விளையாடிக் கொண்டிருந்த போது அதன் கையில் இருந்த தங்க வளையல் கழன்று விழுந்தது. 2 வேலைக்காரர்களும் அதை பார்த்தார்கள். அவர்களில் ஒருவரான திரு குழந்தையின் தங்க வளையலை எடுத்து மறைத்து வைத்தார். மற்றொரு வேலைக்காரன் வேலு அதை பார்த்து கொண்டிருந்தான். சில நாட்களுக்குப் பிறகுதான் குழந்தையின் கையில் இருந்த வளையல் காணாமல் போனதை அந்த பணக்காரர் உணர்ந்தார். உடனடியாக தனது வேலைக்காரர்களை அழைத்து, காணாமல் போன வளையலை எங்கேயாவது கண்டுபிடித்தீர்களா என்று கேட்டார். இதற்கு திரு, நான் அதை பார்த்ததில்லை என்றார். பணக்காரர் அதையே நம்பினார். அடுத்து என்ன நடந்தது என்று வேலுவிடம் கேட்டபோது அவர் திருவை பார்த்து, தம்பி, நாம் நல்லொழுக்கத்துடன் நடந்து கொண்டால் இங்கு அதிக மகிழ்ச்சியுடன் வாழ முடியும். பொய் சொல்லி வீணாக மறைத்தால் இங்கும் வாழ முடியாது. நாம் எங்கு சென்றாலும் அவதூறு மட்டுமே நம்மை தேடி வரும். மறைத்து வைத்துள்ள பொருளை கொடுப்பது நல்லது என்று கூறினான். இதை கேட்ட திரு தான் மறைத்து வைத்திருந்த வளையலை வெளியே எடுத்து பணக்காரரிடம் கொடுத்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். திரு தனது தவறை ஒப்புக்கொண்ட பிறகு பணக்காரர் மன்னித்தார். இந்த கதையிலிருந்து நமக்கு நல்லொழுக்கம் இன்பத்தையும் தீயொழுக்கம் துன்பத்தையும் உண்டாக்கும் என்று தெரியப்படுகிறது. இது போன்ற குட்டி ஸ்டோரிஸ்களை நீங்க பார்க்க விரும்பினால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். இது போன்ற மேலும் பல கதைகள் உங்களுக்கு காத்திருக்கின்றன.